ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மீ ஹவ் கேமிங்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மை ரிங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு கேமுக்கு வந்திருக்கோம். அப்டேட் 4ன்னு சொல்லி ஏதோ இது அப்டேட் இது கொடுத்துருக்காங்க, டுட்டோரியல் போகுது. ஸோ ஓகே, கோ டு யர் ஃபார்ம் அண்ட் அன்லாக் எ பிட். என்னடா ஃபார்முக்கு போய் பிட் அன்லாக் பண்ணுறதா? பிளாட்டா? ஓ சாரி. ஓகே, அன்லாக். ஓகே, equip a seed from. ஓகே, இப்படி அண்டு இப்படி பிளேஸா? ஓ இப்படியா? ஈஸியாக தாங்க இருக்குது. இது நம்மளை அடித்தா எதுவும் ஆகாதா? ஓ என்னடா அடி நீங்கள் என்ன ப்ரோ? இது ரொம்ப தப்பாக இருக்குது ப்ரோ. ஓகே, equip a seed from your. அதான் போட்டேனேடா. இப்போ எப்படி எனக்கு காசு கிடைக்கும்? எங்கேயோ போகுதுங்க இதெல்லாம். ஓகே 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 புரியுது. எக்யூப்பே சீடுன்றாங்க, டிஸ்கார்ட் சீட். எக்யூப்பே எப்படிப்பா சீடு எடுக்கிறது? காமன் லெவல் 1, நார்மல் லெவல் 3. எக்யூப்பே சீடுனா அதான் போட்டனே. ஓ அப்கிரேட் ஆகுது. சரி, சீடு எங்கே இருக்கும்? இருங்க. ஆரேஞ்சு, ஸ்ப்ரிங்க்லரு, ரோல் சீடு. இப்படியா? 250. சரி ஓகே. கிளிக் ஆன் பிளான்ட்டு அண்ட் அப்கிரேட் இட். பாவீங்களா, ஏதோ பக்கு கைஸ். ரோல் எல்லாம் பண்ண விட்டு வருது இதெல்லாம். சரி ஓகே விடுங்க. ரோல் ஃபார் யூ நியூ சீடு, பை யுவர் நியூ சீடு. சரி, இப்போ அதை போய் இன்னொரு பிளாட்டை வாங்கி வைக்கணுமாடா? இந்தா நான் 2வே வாங்குறேனே. வச்சுக்கோ. பிக்கப் ஏ கிரேட்டு. இதானே? ஓகே, இது எடு. இங்கே கொண்டு போய்ட்டு செல் கிராப்ஸ் கொடுத்தா செல்லாகி காசு கிடைக்கும். ஓகே, அப்கிரேடு சா ஈல்டு. ஓகே, சா ஈல்டு என்னாச்சு? கிரேட் ஜாப், கீப் ஒர்க்கிங். ஃபார்மு, அப்கிரேடு, எக்ஸ்பேண்டு. இவ்வளோ தான் வேலையாடா? புரிஞ்சிச்சு கைஸ். டொமேட்டோ ஷூட்டரா? இதை தொட்டா எனக்கு திடீர்னு இது ஓப்பன் ஆகுது. ஓகே, என்னங்க இது? ஃபஸ்ட் பிளான் இது என்னது? என்ன கைஸ் பண்ணுது? வச்சு எவனாச்சும் வருவாங்களா என்ன? யாராச்சும் வருவாங்களா கைஸ்? எனக்கு இந்த கேம் பற்றி ஒன்றும் தெரில. எக்யூப் டு ஷூட் பிளான்ஸ். ஓ ஷூட்டு பிளான்ட்டா? ஓகே, எப்படா ஷூட் பண்ணுறது? நாங்கள் இது ஷூட்டே பண்ண மாட்டேங்குது. அடப்பாங்க, இது வேஸ்ட் போல. ஓகே, பிளான்ஸ் ரிமைனிங் 10 out of 10. வேவ் 1. ஓகே, இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு எல்லா பிளாட்டையுமே வாங்க ட்ரை பண்ணுறேன். இல்லைங்க, ஃபஸ்ட்டு எல்லா பிளாட்டையும் வாங்க முடியுதுன்னு பார்ப்போம். இருக்கிறதே வெறும் $900 சரிங்களா? அது இதுக்கு 134 வச்சுக்கோ. இதுக்கு 188, 500. அவ்வளோதான். இந்த ஒரு பிளாட்டை வாங்க முடியுமா? இல்லை, காசு இல்லை. ஸோ ஓகே, இப்போது இந்த கேம்லேயும் எஃப்கே தான் போல முக்கால்வாசி. சரி, ஏன்னா எல்லாம் எஃப்கேவாகவே வர. ஓகே, 959 கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பிளாக் ஸ்ட்ரிப்ஸில் ஒரு நல்ல வீடியோ வருது. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்த ஒரு வீடியோ அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபரோடு சேர்த்து ஃபுல் லிவர். என்கிட்ட இப்போ $911 இருக்குது. இது என்னது? பீட்ரூட்டே வேணாண்டா போட. வேறு ஏதாச்சும் நல்லதா? ஓகே, டி வாங்கடா, நல்லதாக ஏதாச்சும் வாங்கடா. என்ன கைஸ் இது நல்லதாகவே வர மாட்டேங்குது. கேரட்டு, பீட்ரூட்டு மாற்றி வந்துட்டுருக்குது. பம்கின் கொடுங்க. பம்கின் சீடு ஒன்று கிடச்சிருக்கு. இப்போதைக்கு நான் இதை வேணால் சரி ஓகே, இப்போதைக்கு இருக்கட்டும். பம்கினை போட்டு விட்டேன். ஓகே, அடுத்ததா ரோல் சீட். புதுசாக ஏதாச்சும் கிடச்சா மட்டும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஏதோ வந்து ரெயின் ஈவெண்ட்டாக பிளான் நியூ ப்ளே டைம். ஓ ப்ளே டைம் ரிவார்டு இருக்குது. போடு தக்காளி. மாசு வீட் சீட். இந்த மாதிரி புது சீடாக தாங்க.
ஆனால் இப்போ என்கிட்ட காசு இல்லை இதுக்கு மேலே. அதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு நல்ல ஐ மீன் ஓகே. பம்கின் எப்படி வளருது பாருங்கள். இப்போ பம்கின் என்னடா இப்படி வளருதுடி. சரி ஓகே கைஸ், இப்போதைக்கு இங்கே போய் இதை கொடுத்துருவோம். ஸோ ஓகே கைஸ், நல்லதாக ஏதாச்சும் நடந்தால் மட்டும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நல்ல வேலை இப்போ புள்ளி ஒரு கொடுத்துருப்பேன். வாட்டர் மெலன் சீடு 5Kக்கு வந்திருக்கு. 5K என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது ஒரு புது சீடெலாம் வரதே கஷ்டமாக இருக்குது. இந்த மெலன்லாம் என்னப்பா இந்த அப்கிரேடு ஒரு 6 லெவல் வரைக்கும் அப்கிரேடு போட்டுவிட்டேன். கொஞ்சம் காசு கொஞ்சம் சீக்கிரமாக தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு வேளை 5K சேர்த்தி இந்த க்ராப்பை வாங்குற மாதிரி இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து 5K சேர்ந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு இதை வாங்கி கொண்டு போய் போட்டுருவோம். அதெல்லாம் எவ்வளோ தருவான்னு தான் தெரில. மெலன் சீடு வந்து இப்போ வெட்டுது 760 வந்து வெட்டிடுச்சு. சரி ஓகே. இது என்னது கீப் சீட் டு டிஸ்கார்ட். ஓ, சீடு ஏதாச்சும் வேஸ்ட்டாக வாங்கிட்டோன்னா டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஸ்பீடு லக்கு சீட் லக்கு சீட் ரோல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம போடணும் போல். சீடு லக்கு அவ்வளோதானா? அதெல்லாம் போடவே முடியுமாடா? சரி ஓகே, வேறு ஏதாச்சும் நல்ல சீடு கிடச்சா கண்டினியூ பண்ணுறோம். கைஸ், எக் ஷாப் ஹேஸ் பீன் ரீஸ்டாக்டு, கியர் ஷாப் ஹேஸ் பீன் ரீஸ்டாக்டு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஏங்க ஓகே, எதுவுமே இல்லை. ஓ, இங்கே தான் இருக்கா கியர் ஷாப்பு. என்னப்பா இருக்குது கியரு? ஆடம் என்னங்க 500K இவ்வளோலாம் ஃபஸ்ட்டு சேர்த்துவோமானே தெரில. இங்கே 5Kக்கே கதறிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் எம்டி பிளஸ். ஆமாம், நான் ப்ரைவேட் சர்வரில் இருக்கேன். ஸோ ஓகே, வேறு ஏதாச்சும் கிடச்சா கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கைஸ், ஆனியன். ஸோ ஆனியன் சீடுன்னு ஒன்று கிடைத்துள்ளது. 2.5K சேர்ந்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். சேர்ந்துருக்காடா? ஸ்கேவே சேர்ந்துருச்சா? இந்தாங்க ஓகே, 2.5Kக்கு ஆனியன் சீடு கொடுங்க. இது இங்கே போட்டுருவோம். ஆனியன் சீடை போட்டாச்சு. ஓகே, இப்போதைக்கு வேறு ஏதாச்சும் கிடச்சா கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கைஸ், ரேர் ஃபஸ்ட்டு சீடு ப்ளூபெரினி. அப்போ புசினி வந்திருக்காரு. 15K வேணாம், அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சேர்த்து எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் என்ன 15Kக்கு இன்னும் ஒரு 7K சேர்ந்ததுன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம 15K சேர்த்தியாச்சு. ஃபைனலி ப்ளூபெரி சீடையும் வாங்கியாச்சு. ஆமாம், இப்போது இன்னும் ஒரு பிளாட் தான் இருக்குது என்கிட்ட. அப்கிரேடு ஃபார்முன்னு ஏதாச்சும் இருக்குது பார்த்த மாதிரி இருக்குது. ஆமாம் கைஸ், எக்ஸ்பேண்ட் ஃபார்மு இதெல்லாம் இங்கெல்லாம் இருக்குது. ஸ்பீட் ரோல்ஸு சாரி, ஆமாம் இதாக தான் இருக்கும். எக்ஸ்பேண்ட் ஃபார்மாக தான் இருக்கும். 8K சேர்த்திட்டு வரேன் கைஸ் நான். ஸோ கைஸ் 65,000க்கு கிரேப் சீடு கைஸ். 65,000 சை, இதெல்லாம் வாங்க முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ ஓகே, இதுக்கு முன்னாடி ஒன்று வந்தது, கேமோஃப்ளேஜ் சீடு என்னமோ வந்தது. அது இண்டெக்ஸில் இருக்கும். வாங்கினது மட்டும்தான் இருக்கும் போல். இல்லை கைஸ், இதை நான் ஸ்கிப் தான் பண்ணணும். ஏன்னா இந்த டைமுக்கு இது செட் ஆகாது. ஸோ வேறு ஏதாச்சும் கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஒரு 5K நம்மளுக்கு ப்ளே டைம் ரிவார்ட்லேருந்து தந்துருக்காங்க கைஸ். ஸோ கைஸ், நான் எத்தனையோ தடவை ரோல் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஸோ அதனால் லக்கை மட்டும் கொஞ்சமாக போடுவோமா? இன்னும் ஒன்று போடுறேன், அவ்வளோதான் இப்போதைக்கு. ஏன்னா என்கிட்ட காசு இங்கே சேர்ந்துருச்சு. 14Kவே இங்கே சேர்ந்துருச்சு. எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் கொடுத்துட்டேன். என்ன இருக்குது? ஓ இப்படி. ஓகே. என்னடா ஒரு பிளாட்டுக்கே 3000 கேட்குறீங்க? சரிங்க, 3000 எல்லாம் 3000 தான். சரி ஓகே கைஸ், வேறு ஏதாச்சும் நல்ல சீடி கிடச்சாதான் கண்டினியூ பண்ண முடியும் இதுக்கு மேலே. ஸோ ஓகே, கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஃபைனலி ஆனால் 6,50,000 இல்லை, எனக்கு புரியல. வந்தால் வாங்க முடியாத மாதிரி வந்துடுறது, இல்லை அப்படின்னா வரவே இல்லை. என்னடா சொல்கிறது? சரி ஓகே, இதையே ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ கைஸ், திடீர்னு ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்துருச்சு. ஹனிகாம்பை கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஹனிகாம்புன்னு ஒன்று கலெக்ட் பண்ணேன். திடீர்னு இந்த பீஸ் வேறு வந்து அடிக்குது.
அங்கங்கே இருக்குது கைஸ், பார்த்தாலே தெரியுது. வாங்க 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 வாங்க, நம்மளால் முடியும். ஓகே 5 கலெக்ட் பண்ணிட்டேன். ஹனி காம்ஸ் கன்வெர்டட் இன்ட்டு ஹனி டோக்கன். இதை வச்சு நான் என்னடா பண்ணணும்? அதை வச்சு என்னடா பண்ணணும்? நான் டிஸ்கார்ட்லேருந்து ஒன்று மெசேஜ் போட்டுன்னே இருக்கிறேங்க. ஓகே ஓகே ஓகே, இதை வச்சு நான் என்னையா பண்ணணும்? இந்த ஹனி டோக்கன்ஸ் வைத்து நான் என்ன பண்ணிக்கிறது? ரெயின் ஈவெண்ட் என்ஸா? ஓ இது ரெயின் ஈவெண்ட்டா? நைஸு. 15K 16K சேர்ந்துருச்சு. இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இன்சர்ட் த ஹனி டோக்கன் இன்ட்டு ஹனி பாட். இது ஹனி பாட்டு, இதே ஹனி பாட்டு, இல்லை எதுலேயே ஹனி பாட்டு, இதாலேயே ஹனி பாட். இந்தாங்க 2 minutes டைம் ஸ்கிப்பா? ஓகே 9K சேர்ந்துச்சு. சூப்பர். இந்த இன்னொன்று அப்போ ஹனி சக்கிள் சீடா போடு தக்காளி மாஸ் 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 மாசே எப்பிக்கு. ஆனால் வாட்டவர் நல்லாயிருக்கு. ஓகே 5. ஓகே இது ஒரு நல்ல ஈவெண்ட்டாக இருக்குது கைஸ். ஹனி சக்கிள் சீட்ஸை போட்டாச்சு. இன்னும் போயிட்டுருக்கடா? அப்போ இன்னும் போடுங்க, வாங்க எடுங்க. ஓகே கைஸ், நான் இதெல்லாம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ கலெக்ட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அங்கே டோக்கன் கொண்டு போய் கொடுப்போம் இல்லையா? ஸோ அப்போது இந்த மாதிரி தான் அப்பப்போ அவன் வந்து அடிப்பான் போல். ஸோ ஓகே, அப்பப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், என்னால் முடிஞ்சது ஒரு 6 டோக்கன் தான் என்னால் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த 6 டோக்கனையும் போய் பாட்டில் போட்டுருவோம். ஷோ அந்த ஹனி ஒன்று இருக்கும்போது தான் பாட்டு இருக்கும் போல கைஸ். அடங்கொய்யால சை, அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டது கஷ்டமாடா. இப்போ கூட ஹனி பாட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளான்ட் ரஷ்ஷா? என்னது இது? வாட்ஸ் நியூ ப்ளே டைம் ரிவார்டா? ஆனியன் சீரியான்ட்டே இருக்கடா போங்கடா. இந்த டோக்கன் எப்படி எடுக்கிறது தெரிலையே. சரி ஓகே ஓகே கைஸ். ஆனால் எனிவேஸ் நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 டோக்கன் போட்டதுல வந்து நல்லா ஒரு 2 ரிவார்ட் கிடச்சிட்டு இங்கே ஒரு 51K சேர்ந்துருச்சு. ஏடா நான் நினச்சேன் இவ்வளோலாம் போகாது அப்படின்னு. போகுது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வேறு ஏதாச்சும் நல்ல செய்தி கிடைத்தால் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஓகே கைஸ், எங்கள் வீட்டில் கரண்ட்டு கட்டு அண்ட் இப்போவே வந்து வீடியோ ஓரளவுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.